சூப்பரா இருக்கு. லவ்வா இருக்கட்டும் அண்ட் சாங்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹாஸ் அ ஹோல் பேக் சூப்பரா இருந்தது. என்டர்டெய்னர் ப்ளஸ் அது ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணின்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கு. பட் நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேக் நெக்லைட்ஸ்லாம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லவ்வாக நல்லா போயிட்டுருச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படி பார்த்துட்டே இருக்கணும் ஃபுல்லாக, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருச்சு. தேங்க்யூ. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக ரொம்ப எமோஷனலாக இருக்குது. பேச முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 நாள் இம்பேக்ட் இருக்கும் கண்டிப்பாக. இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது சொல்கிறேன். சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடனரி, ஜஸ்டிங் மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. நான் எதிர்பார்க்குறேன் இந்த அளவுக்கு போட்டிருப்பாரு சொல்லிட்டு. 90% வந்து ஃபாரஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். டெஃபினட்டாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். அது வந்து ஆக்சுவலி மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நக்சல் ஜாப் ஸ்கேமை பற்றி, அதுதான் முக்கியமான கரு. அந்த பிளாட்டே டிஃப்ரெண்ட்டான பிளாட்டு. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அது கடைசி சீன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலையரசெல்லாம் அந்த மரண பீதின்னு சொல்லுவாங்க, மரண பயம், அது அப்படி காமிச்சிருப்பாரு. பாலசரவணனும் எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருப்பாரு. தினேஷ் வேற லெவல். கிளைமேக்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க. படம் நல்லா இருக்குண்ணா. உண்மையிலேயே நல்ல படம். இது எப்படி சொல்றதுன்னா, இது வெளியே தெரியாத ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையாக வந்து இந்த டைரக்டரை வந்து காமிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயம். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அது இது உண்மை சம்பவம்ன்றது நான் இங்கே படத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. போட்டிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே இது பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய படம். நல்ல படம். வயலன்ஸ் இருக்கு, ரிவெஞ்ச் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, எப்படி ஒரு ஓவர் டேக்கிங்கா இல்லாம எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க அந்த படத்துக்கு என்ன எதிர்பார்த்து? எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் அந்த உள்ள போய் உட்காந்து பார்த்தப்போ வர்த் வாட்ச். தினேஷ் கலையரசன் யாரோட ஆக்டிங்ல பெஸ்டா இருக்கு? 2 பேருமே ஈக்குவலா சூப்பரா பண்ணிருந்தாங்க. படத்துல வந்து மியூசிக் அந்த அளவுக்கு ஜஸ்டின் பிரபாகர் பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ரெட்ரோ சாங்ஸ்லாம் வந்து திரும்ப எடுத்துட்டு வந்து அதை ரீக்ரியேட் பண்ணது இன்னும் சூப்பரா வந்திருக்கு. 2 பாட்டு வந்திருக்கு. இளையராஜா சாங்ஸ் தான் வந்திருக்கு. நல்லா இருக்கு. 2மே 10 on 10 கொடுக்கும். அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. இல்ல, ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஸ்டோரி டிஃப்ரெண்டா தான். படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, மணி கொடுத்து நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து ஏமாந்துறாங்க. அந்த மாதிரி இல்லாம கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்க ஒரு ஃபேக் கேம்ப் வந்து ரெடி பண்ணி அதுல ட்ரெயின் பண்ணி ஜாப் தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபுல்லாகவே ஏமாற்றி ஃபைனலாக அவங்கள வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு உயிரா மதிக்காமல் எல்லாரையுமே சாகடிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதால ஒவ்வொரு உயிரை அழிச்சிடுறாங்க. எவ்வளோ பேரை சாகடிக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க ஃபேமிலின்னு பார்க்கும்போது அது ஒரு ஃபேமிலி, ஒவ்வொரு உயிரும் ஒரு ஃபேமிலியோட சேர்ந்தது. ஸோ யாருமே வந்து இந்த காசு கொடுத்துட்டு கரெக்டாக அதை பற்றி தெரியாமல் ஃபேக்காக எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா போக வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு சாங் வருது, ரெவல்யூஷனரி சாங் வருது, மனிதா சாங்கு. அந்த டைம் கரெக்டாக சிங்க் ஆகுது. அது இளையராஜாவோட சாங். அது பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்மளுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த இம்பேக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அது சாங் நல்லா வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கிளாப்ஸ் விசிலெல்லாம் அடித்தாங்க எல்லாரும். அது பார்க்கறதுக்காக எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வந்து அந்த சாங்கை எப்படி எடுத்துப்பாங்கன்றது நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம அந்த டைமில் ஒரு 1980s அந்த பாட்டு, இப்போ ஜென்சி கிட்ஸ் எப்படி எடுப்பாங்கன்றது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும் படத்தை. அவங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதோட அவங்க எப்படி உள்வாங்கணும், எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. சில அரசியல்வாதிகள் சுயநலமாக நடந்துக்கிறாங்க. அதனால வந்து யார் பாதிக்கப்படுறாங்க, அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப பூர் பீப்புள்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சில விஷயங்களை நம்பி போய் ஏமாந்துடுறாங்க, நம்பி போகிறாங்க. அப்படி போகிற மக்களை வந்து சிலர் வந்து தங்களோட சுயநலத்துக்காக வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்றதை காமிச்சிருக்காங்க.
நல்ல மெசேஜ் இருக்குது இதுல. ரொம்ப வயலன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப இருக்கா? இல்ல அந்த இதெல்லாம் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம் உண்மையிலே. இதுல கலையண்ணாவோட கலையரசன் அவர் ஒரு நல்ல இது பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அரசாங்கத்தை தாக்கி இதை பேசுறாங்க. இது அரசாங்கத்தை தாக்கின்னு சொல்ல முடியாது. அரசியலுக்கு உள்ள இருக்கிற சுயநலவாதிகளை பத்தின அரசியலுக்கு உள்ள இருக்கிற அவங்களோட பதவி உயர்வுக்காக சுயநலமா நடந்துக்கிறவங்கள பத்தி காமிச்சிருக்கோம். இது உண்மை சம்பவம் சொல்லியிருக்காங்க, அப்படிதான் இருக்கா? ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு. எஸ் ஆமா, இந்த மாதிரி நிறைய நடக்குது. நம்மளே நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மைதான். நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தாவே தெரியும். கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்ட்டு நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல. வயலன்ஸ் அதிகமா இருக்க வயலன்ஸ் வந்து அப்படி இல்ல, கரெக்டா தான் இருக்கு, நல்லா இருக்கு. வயலன்ஸ் ஒன்றும் பெருசா தெரியல. ரேட்டிங் எவ்வளவு? ரேட்டிங் 5 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் மூவி குண்டு மூவியுமே பார்த்துருக்கேன். கம்பேரிவ்லி செகண்ட் மூவி அந்த கேமராலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காட்டை வந்து அவங்க எடுத்த விஷுவல்ஸ் இருக்கட்டும், அந்த ஆங்கிள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து படம் பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவலுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஏன்னா அவங்கள பார்க்க முடியல, தினேஷா பார்க்க முடியல அண்ட் கலையரசனா பார்க்க முடியல. அந்த கேரக்டராகவே அவங்க மோல்ட் ஆயிட்டாங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது எல்லாரையும். அவங்க அப்பா சரி, தினேஷ் சரி, வின்சு, அப்புறம் ரித்விகா, பாலசரவணன், ஷபீர், என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க. எனக்கு கரெக்ட் தனியாக பிரித்து பார்க்க முடியல. இது தினேஷ் தான், இது கலையரசன் தான், ஷபீர் தான், அப்படியே கேரக்டருக்குள்ள அப்படியே மோல்டாகி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அரசியல் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அரசியல் தான் அது. கவர்மெண்ட் அந்த சொல்கிறல நக்சல் ஜாப் ஸ்கேம்ன்றது பக்கா அரசியல், அது நடந்திருக்கு. ட்ரூ ஸ்டோரி. அப்படியே உண்மைக்கு கிட்ட நெருக்கமாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய பண்ணோம். நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். அது பார்த்தாங்கன்னா ஒரு 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 ஜென்ரல் ஒப்பீனியன் ஆஃப் பாலிட்டிக்ஸ், அரசியலை தெரிஞ்சுக்கணும். அவங்க இந்த மாதிரி அரசியல் கண்டிப்பாக எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் மெயினாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் இருக்கா, நம்ம ஜாலியாக இருக்கோம், பட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த பீரியடில். ஸோ அதெல்லாம் வந்து அழகாக ரொம்ப ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. பாலிடிக்ஸ்ல நடக்கிற ஸ்கேம், மக்களுக்கு வெளிப்படையா தெரியாத ஸ்கேம் வந்து என்ன இருக்குன்றதை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எல்லா தர ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா? அது பார்க்கலாம். தாராளமா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் அதான் நான் சொன்னேன்ல, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய படம். இது எல்லாருக்கும் கொண்டு போய் எல்லாரும் போய் சேரணுன்றதான் என்னோட ஆசையே. இது இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பொதுவாக மக்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து வெளிப்படையாக கொண்டு போய் சேரணும்னு டைரக்டர் நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்ல படம் தான். எனக்கு 10க்கு 7 கொடுப்பேன். ரெண்டு பேரும் நல்லா இருந்துச்சு. தினேஷ் அது நல்லா இருந்துச்சு. கலையரசனுமே நல்லா தான் இருந்தது. எல்லாம் அவங்கவுங்களோட கேரக்டர்ல அவங்கவுங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. 10க்கு 9 கொடுப்பேன் நான். அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது, கொஞ்சம் கூட போர் அடிக்கல. த்ரில்லரு, இப்போ சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ ஸ்பீடாக போகுது படம். ஐயோ, கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ராங் ரைட்டிங். இது நாங்கள் இந்த ஸ்ட்ராங் ரைட்டிங் அவங்க எப்படி கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வர்றாங்கன்றதே பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆக்சுவலி இது டாக்குமெண்ட்ரியாக போக வேண்டிய படமாக இருக்கும். பட் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. நிலையம் ப்ரொடக்ஷன் அண்ட் லேர்னிட்டிஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப ஸ்டோரியில் டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அப்போ நம்ம கமர்ஷியலாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தி என்டையர் டீம் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி படம்லாம், இந்த மாதிரி பிளாட்டே வர்றது ரொம்ப கஷ்டம், ரிஸ்கி. சென்சார் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்கல்ல, எல்லோரும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், பார்க்கணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்யூனிசம் வருது. ஸோ நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து முன்னாடி அதிகாரி வந்து 2ஆம் உலக போரின் கடைசி குடிமை படம் ஒரு 2வது படம். அந்த படம் மாதிரியே இருக்கா? அந்த அளவுக்கு இருக்கா படம்? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ஈக்குவல் டஃப் கொடுக்கு. சூப்பரா இருக்கு. மெயின் கேரக்டர்ஸா ஒரு மாதிரி ரிவெஞ்ச் இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லேக் இல்லாம மியூசிக் வந்து ஒரு உறுதுணையா இருக்கு, நல்லா இருக்கு. ஷபீர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர், ஐயோ மறந்து போயிட்டேனே, லிங்குசாமியா, யாராவது லிங்குசாமி இல்லை, அவர் சன்னு பண்ணியிருக்காரு. அவர் பேர் எனக்கு மயில்சாமியோட சன்னு. எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங்.
அவருக்கு நிறைய படம் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருப்பாரு. உஸ்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. படத்துல ப்ளஸ் நான் சொல்லுவேன், மைனஸ் என்ன சொல்லுவேன்? ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. அகைன் அவரோட என்ன சொல்றது, அவரோட டச்சுன்னு சொல்லலாம். குண்டுலேயே ஒரு லவ் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாரு, இதுலேயும் லவ் சீன்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ப்ளஸ் கொஞ்சம் தினேஷோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ப்ளஸ் இந்த கோர் இந்த இது இருக்குல்ல நக்சல், அது ரொம்ப அது யாரும் சொல்லவே முடியாது. அது அழகாக சொல்லிட்டார், சான்ஸே இல்லை. வேற யாருன்னா இது மாதிரி அப்ரோச் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். நீளமால தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ போல்ட் அட்டம்ப்ட். இது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு, அதான் ஸ்பீடாக போகுது, ரொம்ப நல்லா டக்கு டக்கு நல்லது தான். ஆனால் நாங்கள்லாம் வந்து 90s கிட்ஸ்னு வச்சுங்களேன், அந்த எமோஷனோட போனோம்னா அது கொஞ்சம் நம்ம அப்படியே பொறுமையாக பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. மாற்றத்தோட வந்து மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து மறுவாழ்வு. அது அநியாயம் வந்து படுகொலைக்கு போயிடும். தர்மம் வெல்லும். சிறப்பாக சொல்லுவோம். நீலன் ப்ரொடக்ஷன்ஸ், வந்து ரஞ்சித் சாரு, இதில் நடிச்சிருக்கிற அந்த பாப்பா, இவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பாணியில் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சாய் தேவானந்த் அவங்களுடைய தம்பி, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் ரொம்ப பாராட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். படம் வந்து வெற்றி மேலே வெற்றி ஒன்றும் குறைய இருக்காது, அவார்டே தரலாம். நான் சினிமா பார்த்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதான் வந்து முத வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு. வரவேற்கக்கூடிய படம். இது மாதிரி நிறைய படங்கள் வரும்.